ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க்கில் இந்த மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணாலும் இந்த நார்மலைசேஷனுக்கு நடுவில் சேஃப் கிடையாது. என்ன ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும், எப்படி நார்மலைசேஷன் நடக்கும், சேஃபான அட்டெம்ப்ட் என்ன, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலர் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. இது நம்மளுடைய இன்னொரு சேனல், இன்ஃபர்மேஷனுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் 4 நாள் எக்ஸாம் நடக்குது. ஸோ 4 நாள் எக்ஸாம் நடக்குதுன்னா என்ன காரணம்? நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. என்ன 340 தான் நிறைய வேக்கன்சியான்னு கேட்குறீங்களா? இல்லை ஆஸ்பிரண்ட்ஸ், பேன் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து 14,000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால ஒரு சில ஸ்டேட்லலாம் 1800 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ அவங்களால ஒரே 2 நாளில் வைக்க முடியாது எக்ஸாமு. 4 நாள் ஆகும். 4 நாள் ஆகுனா நமக்கு எப்படி சார் நார்மலைசேஷனில் மார்க் கம்மியாக நான் எப்படி சார் ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மினிமம் ஒரு 4 நாள் 4 ஷிஃப்ட் நடந்தால் 14 ஷிஃப்ட்டு. மினிமம் உங்களுக்கு 14லேருந்து 16 ஷிஃப்ட்டு, 15லேருந்து 14லேருந்து 15 மினிமம் நடக்கும் இல்லையா? 14 ஷிஃப்ட்லேருந்து 15 ஷிஃப்ட்டில் எத்தனை ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், எத்தனை ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும்? சில நிறைய ஷிஃப்ட் மாடரேட்டாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு மைனஸ் பண்ணி விட்ருவாங்க. -10 இல்லை ஒரு -8, இவங்களுக்கு +8 போடு, இவங்களுக்கு என்னமே பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் நார்மலைசேஷன் நடக்குது. ஓகே சார், நான் எப்படி சார் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறீங்களா? ஒரு ஈஸி ஷிஃப்ட் வந்தால் பரவாயில்ல, 4-5 ஈஸி ஷிஃப்ட் வரும், 4-5 டிஃபிகல்ட், 4-5 மாடரேட் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான அட்டெம்ப்ட் 81 அட்டெம்ப்ட், சூப்பரான அட்டெம்ப்ட். இதில் நீங்கள் அக்யூரேசி இங்கிலீஷில் ஒரு 3 கம்மி இல்லை, ஒரு 5 கொஸ்டின் தப்பாக போட்டுடுறீங்க. ரீசனிங்கில் ஒன்று தப்பாக போட்டுறீங்க, இங்கிலீஷில் ஒன்று தப்பாக போட்டுறீங்க. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 8 மார்க் கிட்ட தப்பாக போட்டதுனால போயிடும். ப்ளஸ் நார்மலைசேஷனில் ஒரு 8 மார்க் போனால் இதுலேருந்து 15 மார்க் கிட்ட அடி வாங்கிடும் உங்களுக்கு. ஸோ 65 கிட்ட வந்து நிற்கும் உங்களோட மார்க். ஸோ கட் ஆஃப் கிட்ட வந்து நிற்கும். 81 அட்டன் பண்ணாலே உங்களோட ஸ்கோர் கட் ஆஃப் கிட்ட வந்து நின்றோம். ஈஸி ஷிஃப்ட்டில் மிஸ்டேக்கோடு அட்டன் பண்ணும்போது. இதே ஈஸி ஷிஃப்ட்டில் கொஞ்சம் நல்லா அக்யூரஸியோடு அட்டன் பண்ணுறீங்க, அதிகமான அட்டன் பண்ணணும், அதிலையும் இருக்குது செக் இருக்குது, அதிகமான அட்டன் பண்ணணும், அக்யூரஸியோடு அட்டன் பண்ணுற போது யூ ஆர் சேஃப். ஒரு 72 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களோட ஸ்கோர் வந்து நிற்கும் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு. டிஃபிகல்ட் ஷிஃப்ட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எஸ்பிஐ கிளர்க்கில் நான் 71 மார்க் அட்டன் பண்ணேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டேன். மெயின்ஸுக்கு படிக்கல, ஒன்றும் இல்லை. ரிசல்ட் விட்டாங்க 10 நாளைக்கு முன்னாடி. என்னோடய ஸ்கோர் 75. எப்படியும் இந்த இங்கிலீஷில் எனக்கு 2-3 மார்க் போயிருக்கும், 5 மார்க்காக போயிருக்கும். புரியுதுங்களா? இங்கிலீஷில் மார்க் போயிட்டு எனக்கு 75 மார்க் வந்திருக்குன்னா +4 +4 8 மார்க் மேலே எனக்கு நார்மலைசேஷன் பண்ணி மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்தது டிஃபிகல்ட் ஸ்லாட். ஸோ தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஈஸி ஷிஃப்ட்டோ டிஃபிகல்ட் ஷிஃப்ட்டோ அது விஷயம் இங்கே இல்லை. விஷயம் என்னன்னா அக்யூரசி. ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் ஐ அட்டெம்ப்ட் வித் அக்யூரசி பண்ணால் யூ ஆர் சேஃப். டிஃபிகல்ட் ஸ்லாட்டாக இருந்தால் ஆவரேஜ் அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு அக்யூரசியோட அட்டம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சேஃப். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அக்யூரசி. ப்ரிலிம்ஸில் என்னென்ன டாபிக் அக்யூரசி மிஸ் ஆகும், மெயின்ஸில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அக்யூரசி மிஸ் பண்ணுவீங்க, எல்லா டேட்டாவும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இன்க்ளூட் பண்ணிடுவோம், பார்த்துக்கோங்க. மெயின்ஸ்லையும் இதே மாதிரி தான் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் இதை விட கொடூரமாக நடக்கும் மெயின்ஸில். செப்பரேட் வீடியோ போகலான்னு தான் பார்த்தேன், டைம் இல்லை, இப்போ சொல்லிடுறேன். பாருங்கள், 3 ஷிஃப்ட் நடக்கும் யூஸ்வலாக எஸ்பிஐ கிளர்க்கு. இப்போ அதிகமான வேக்கன்சி இருக்கிறதா 4 கூட நடக்கலாம். ஏப்ரல் 10 ஃபிக்ஸ்டு, இன்னொரு டேட் வந்து நடக்கலாம். இல்லை 2 டேட்டில் வச்சு எக்ஸாம் சென்டர் அங்கங்கே போட்டு அடிச்சு விட்ருவாங்க. போ, நீ கேரளா போ, நீ ஆந்திரா போ, நீ குஜராத் போன்னு அடிச்சு விட்ருவாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வேக்கன்சி அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு தான் பிரச்சனை. ஓகே சார், என்ன பிரச்சனை? 3 ஷிஃப்ட்டு. இப்போ என்ன பிரச்சனை பாருங்கள். இந்த ஒரு ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எப்போ எக்ஸாமு? ஏப்ரலா? ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் கேட்டு விட்ருவாங்க. நம்ம தலைவருங்க என்ன பண்ணுவாங்க, 24 அட்டெம்ப்ட்டு, 28 அட்டெம்ப்ட்டு, நான் அப்படியே தெறிக்க விட்டேன், சூப்பர், அப்படி போன வருஷம் நடந்துச்சு, இப்போ ப்ரீவியஸ் இயர்லாம் அப்படின்னு ஜாலியாக இருப்பாங்க.
சில பேர் அந்த ஷிஃப்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நவம்பர்லேருந்து பிப்ரவரி ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 18 ப்ளஸ் அட்டெம்ப்ட் போட்டுக்க முடியும். இப்போ பாருங்க, கூத்த பாருங்க. இவங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் அக்டோபர், நவம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு கேட்டு வச்சிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் இப்போ போன 6 மாதத்தை கேட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்னு நினச்சேன் அந்த மாதிரி. வாழ்க்கையே வெறுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. கடைசியாக ரிசல்ட் வரும். இவங்க பாஸ் பண்ணிடுவாங்க, இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அடே எப்புட்றா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த ரப்பர் ஒரு சின்ன பையன் பண்ணுவானு. ஏன்னா இந்த 24, 28ல் 5லேருந்து 6 கொஸ்டின் மினிமம் தப்பு பண்ணியிருப்பாங்க. இவங்க தெரியாத எல்லாமே தெரியாத இருக்கிறதுனால அட்டன் பண்ணதே ஒரு 7லேருந்து 8 தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. 7லேருந்து 8 இங்கே 24ல் 5 மைனஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் நார்மலைசேஷனில் ஒரு 8 மார்க் மேலே போயிடும். இவங்களுக்கு நார்மலைசேஷனில் 8 மார்க் கிட்ட வந்துடும். இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காக பண்ணாதனால ஆப்டிலையும் ரீசனிங்கிலும் வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப கான்சியஸாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஷிஃப்ட் 3 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கஷ்டமாக கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்கும் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காக பண்ணாதனால அவங்க ஆப்டி ரீசனிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணதுனால அவங்களோட மார்க்கும் ஆட் ஆன் ஆயிரும். இது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி தான் இந்த ஷிஃப்ட்டுக்கும். இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ண இதில் ஆப்டி ரீசனிங் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக மாடரேட்டாக கேட்டிருப்பாங்க. ரொம்ப கேவலமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை. இப்படி தான் நடக்கும். இதில் ஆப்டி கேவலமாக பண்ணியிருக்குவாங்க, இந்த ஷிஃப்ட்டில் ரீசனிங் கேவலமாக பண்ணியிருப்பாங்க, இந்த ஷிஃப்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கேவலமாக பண்ணியிருப்பாங்க. இதில் ஆப்டி ரீசனிங் கூட அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஹெவியாக அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்து டெப்த்தாக படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4 மாதத்தை மேலோட்டமாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க்கில் கேட்ட மாதிரி முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டால் ஓகே, எல்லாரும் பண்ணுறதை விட நான் டீசெண்டாக பண்ணிட்டு வந்துடுவேன். லாஸ்ட் 3 மந்த்தை மட்டும் படிச்சுட்டு வந்தால் இந்த ஒரு ஷிஃப்ட்டில் நீங்கள் போனால் நீங்கள் லக். லாஸ்ட் 3 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நம்பி உள்ளே போகிறீங்க அப்படின்னா, இந்த 2 ஷிஃப்ட்டில் நீங்கள் போயிருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கோயிந்தா. அதை தாண்டி நீங்கள் பாஸ் பண்ணணும். நார்மலைசேஷன் மார்க்லாம் போட்டால் கூட பத்தாது. ஸோ ஆல்ரெடி டிஃபிகல்ட்டாக கேட்குறான்னு தெரியுதில்ல, அப்போ ப்ரீவியஸ் மந்த்தை படிச்சிருந்தா அதில் வரக்கூடிய அந்த ஒரு 7 மார்க் 6 மார்க் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கை கொடுக்கும். ரொம்ப பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கரண்ட் அஃபேர்ஸை 7 மாதம் படிங்க, 4 மாதம் மேலோட்டமாக படிச்சுட்டு லாஸ்ட் 3 மாதத்தை டெப்த்தாக படிங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட்டுக்கு புரிய வேண்டிய விஷயம். இப்போ சொன்ன டேட்டாலாம் இந்த மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் பின்னாடி உள்ள ஒரு சயின்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபர்ஸ்களோட எனி பேக்கேஜ் வேணால் ஈக்கட் கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அக்யூரேசி, கரண்ட் அஃபேர்ஸை ப்ராப்பராக கவர் பண்ணணும். இந்த 2 கான்செப்ட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.